எல்லாம் எடுத்து வச்சாச்சு மதினி. சரிம்மா சரிம்மா, வேற எதுவும் எடுத்து வைக்கல? அப்பெல்லாம் இல்ல மதினி, பால் காய்ச்சி வச்சுட்டேன், பழம் ஸ்வீட் எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டேன். சரிம்மா. ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. பாரு உங்க அம்மா. ஏம்மா உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லடி. ஒன்னும் இல்லையா? நீ போற போக்கே சரியில்லையே. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க அம்மா சீக்கிரட்டா வெக்கப்படுதான். போடி பாடி வா, இந்த தென்றல் கிட்டே வா, உன் கோவத்தை காட்டுற. இந்த தென்றல் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் அவனே. இதுக்கப்புறம் என்கிட்ட கோவப்பட்டு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல தான் நிக்கிறா போல. அஸ்வின் உடம்ப இருமாக்கிக்கடா, அடமலை வெளுத்து வாங்க போதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டியா? அதான் நான் பார்த்தேன். அடியே நீங்க யாரு? யாருன்னு எனக்கு தெரியாது. அடி பாவி, சாரி தென்றல். உங்க சாரிய தூக்கி குப்பையில போடுங்க. என்கிட்ட சாரி இல்ல, உன்கிட்ட நிறைய இருக்குல்ல, கூட போய் குப்பையில போட்டு வரேன். என்ன கிண்டலா? இல்ல நக்கல். உன்கிட்ட போய் பேசுனேன் பாரு, என்ன சொல்லணும்? எதுக்கு இந்த கோவம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்லித்தானே ஆகணும். ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியாதே. நீ கோவமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? காரணமே நீதான். நீயே வந்து என்கிட்ட கோவமா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு என்கிட்ட கேக்குற. சரி விடு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். தூங்கு. யார் உன்ன வேணாம் சொன்னா? நான் என்ன உன்னை கையில புடிச்சிட்டு இருக்கேன்? மவளே இரு உன்னை வச்சுக்கிறேன். வேண்டாம் ஸ்வே, கையை எடு. கத்தி கூப்பிட்டுருவேன். யார கூப்பிடுவேன்? கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஒழுங்கா விட்டுரு. விட முடியாதடி. விட ஸ்வே. என் மேல கோவம் இல்லைன்னு சொல்ற, விட்டுறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன திட்டினேல, அந்த சாரி சொல்லிட்டேனே தென்ற. சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்ன வேணும்? எனக்கு எது வேணும் இப்ப விடு. முடியாது. என்ன இப்பெல்லாம் பண்ணா நான் பயந்துவே நினைச்சிட்டு இருக்கேன். சேச்சே, அப்படிலாம் நினைப்பனா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கிஸ் பண்ணுவியா? அதுக்கு மேல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாதா? பாரு, இப்பெல்லாம் பண்ணி என்ன மிரட்டினா அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்கோ. வேண்டாம் விட்டுரு. விட முடியாது. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. வாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இல்ல. நான் எப்படிலாம் திட்டுறேன், உனக்கு அறிவே இல்லையா ஸ்ரீ? இல்ல. லூசு லூசு. மஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. எதுக்கு? அப்ப சொன்னேன்ல அதுக்கு. எப்ப சொன்ன? நடிப்புக்காரி அப்படியே நடிச்சிருவ. என்ன வேணும் உனக்கு? நீதான். மூஞ்ச பேத்துருவேன், பேசாம போயிரு. ஒரு பிள்ளைக்கு அப்பே ஆக போற. பேசுற பேச்சா இது? நீ செய்யறதெல்லாம் பார்த்து என் பிள்ளையே பொறுத்துக்காது. ஆமா ஆமா. தென்றல் அழகா இருக்க தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியுமா? ஆமா, நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன? பேசாம போ அஸ்வின். போக முடியாதுடி. இன்னைக்கு நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். சரி, நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். பாரு, என்ன பண்ண போறேன்னு பாரு. கையை எடு. நீ தானே என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன்னு சொன்ன, பாரு. அஸ்வின், அடிச்சு வச்சிருவேன். கையை எடு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அப்படியா? ஏன் நில்றே? ஓ லூசு. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? கடவுளை ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? இப்ப நான் இதை எல்லார்கிட்டையும் எப்படி சொல்றது? என்னாச்சு இவளுக்கு? ரெடியாகி இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. ஏன் மலர், இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல தென்ற. ஒன்னும் இல்லையா? முகமே சரியில்லையே. ஏன் மலர் அழுதுட்டா இருக்க? இல்ல தென்ற, முழுசா நனைஞ்சிட்ட, அப்புறம் எதுக்கு முக்காடு? ஏன்டி அழுகுற? ஒன்னும். என்ன பயமா இருக்கா? பயப்படாத, ஒன்னும் ஆகாது. லூசு இவ வேற. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அது வந்து இன்னைக்கு வேணாம். என்ன வேணாம்? உனக்கு புரியாது, புரியாத மாதிரியே கேப்ப. சரி சரி, கோவப்படாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. சிரிக்காத தென்ற. ஏன்டி பயப்படுற? பயப்படாம போ. அவர் என்ன உன்னை கடிச்சா தின்ற போறாரு? அதுக்கு இல்ல. அதானே, அதுக்கெல்லாம் நீ பயப்படுற ஆளா என்ன? சும்மா இரு தென்ற. எனக்கே கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டமா இருக்கு? அத நான் எப்படி சொல்லுவேன்? அத்தை கிட்ட இன்னைக்கு வேணாம்னு சொல்ல. ஆமா, நீ சொன்னோடனே அப்படியே கேட்டுருவாங்க பாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, போய் சொல்றேன். அது வந்து என்ன சொல்ற? ஆமா. என்னடி இப்படி குண்டத்துக்கு போட்டியே? எப்படியாவது அத்தை கிட்ட சொல்ல தென்ற. சரி இரு, நான் போய் அத்தைய கூப்பிட்டு வரேன். ஐயோ, எனக்கு வந்த சோதனையா இது. ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? மாமா என்ன நினைப்பாரு? என்னம்மா, தென்றல் சொன்னது உண்மையா? ஆமா அத்தை, நான் தான் தென்றல் கிட்ட சொல்ல சொன்னேன். ஐயா,
என்ன இப்படி ஆயிப்போச்சு? அத்தை இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அப்படியா? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? சேச்சா, இதனால என்ன பிரச்சனை? இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி மலர், நீ கவலைப்படாத, என் கூட வந்து படுத்துக்க. சரிங்க அத்தை. என்னடி இப்படி ஆயிப்போச்சு? என்ன சித்தி பண்றது? சரி விடு, உன் புருஷனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சித்தி அவளே கடுப்புல இருக்கா, அவட்ட போய் வம்பழுத்துட்டு இருக்கீங்க. ஏன் சித்தி? இது அவன்கிட்ட எப்படி சொல்றது? இப்ப இருக்க காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால அவனுக்கு புரிய வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அவனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான், நீ பயப்படாத. அதெல்லாம் இருக்கட்டும், யார் போய் சொல்றது அவன்கிட்ட? ஆமா, அது வேற இருக்கும், யார் போய் சொல்லுவா? அத்தை, பேசாம நீங்க போய் சொல்லிடுறீங்களா? அடியாத்தி, என்னாலதான் முடியாதுமா. அத்தை, வயசான நீங்களே இப்படி சொன்னா எங்களால மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இப்ப என்ன பண்றது? பேசாம இப்படி பண்ணு, இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறியா? அத்தை, எல்லாம் பார்த்துதான் வச்சிருக்கு, அவனுக்கும் நல்லா தெரியும். இப்ப எப்படி நம்ம போய் இது நல்ல நாள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம கல்யாணம் மட்டும் இன்னைக்கு வைக்கலாம், இது இன்னைக்கு வைக்க கூடாதான்னு திரும்பி கேட்டுட்டானா நான் என்ன பண்றது? இப்ப பாரு, ரெண்டு பேசுகளும் டிஸ்கஷன்ல ஈடுபட்டுருச்சு. என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? இவளை அனுப்பி விட்டுருமா? இவளையா? எங்க? எதுக்கு இப்ப இழிக்கிற? சரவணா கிட்ட போய் இன்னைக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வரியா? என்னது, நானா? நான் போல. போத்தா நல்ல பிள்ளைல. நல்லா சொல்லுவியே, இப்ப மட்டும் நான் நல்ல பிள்ளை. போமா, நான் போய் சொல்ல மாட்டேன். ஓடி, எடு அடிச்சிருக்கி. இப்ப என்ன பண்றது? இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் போகும். பேசாம நீயே போய் சொல்லிரு பூங்கொடி. அத்தை, இதை விட்டா வேற வழியே இல்ல, நீதான் பக்குவமா எடுத்து சொல்லுவ. கடைசியில என்ன மாட்டி விட்டீங்களா? என்னாச்சு? மலர் ஏன் இன்னும் வரல? எப்ப மலர் வருவ? உனக்காக வழி மேல் விழி வைத்து காத்துட்டு இருக்கேன். என்னது, மலர் வருவான்னு பார்த்தா அம்மா வராங்க. என்னாச்சு? எதுவும் சொல்ல வருவாங்களோ? ஐயோ, இவ வேற என்ன தூங்காம கொட்ட முடிச்சிட்டு இருக்கானே, இவன்ட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என்னம்மா ஆச்சு? மலர் எங்க? ஐயோ, கேக்குறானே. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? என்னாச்சு? ஏன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, அந்த கிளவி வேற என்ன மாட்டி விட்டுருச்சு. பெத்த பிள்ளைகிட்ட பேசுற பேச்சு அதெல்லாம். அம்மா, சரவணா, என்ன ஆச்சு? எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? ஆமா. என்ன ஆமா உள்ள போகுது? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன? மலருக்கு என்ன? மலருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? காலையில நல்லா தானே இருந்தா, ஏன் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தா? என்னாச்சு மலருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, வயிறு வலியா. சரிம்மா, நீங்க போங்க. சரவணா, எனக்கு புரியுது, நீங்க போங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இப்போ மலருக்கு பீரியட்ஸா? அதத்தான் அம்மா தயங்கி வந்து சொல்லிட்டு இருக்காங்களோ? சொன்ன மாதிரி இப்ப இருக்க காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுது. வயிறு வலின்னு தான் சொன்னேன், அவனே புரிஞ்சுக்கிட்டானே. வயிறு வலினா சாதாரண வயிறு வலின்னு நினைச்சிருப்பானா? இல்ல, அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா, நீங்க போய் தூங்குங்க. சரிப்பா. சரவணா, என்னடா இதெல்லாம்? உனக்கு வந்த சோதனையா? சரி விடு. என்ன சொன்ன பூங்கொடி? ஒன்னும் சொல்லல அத்தை. நான் போய் தயங்கி போனேன்னா போய் மலருக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலின்னு சொன்னேன். அப்படியா சொன்னேன்? ஆமா அத்தை, நான் வயிறு வலின்னு சொன்னேன்னே புரிஞ்சுக்கிட்டான். நல்லா சொன்னீங்களா? இப்ப இருக்க காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே புரியும், ஏன்னா அவங்க விவரமா இருக்காங்க. ஆமா அத்தை, நான் கூட எப்படி சொல்ல போறோமோன்னு நினைச்சு பயந்துதான் போனேன். ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னான். சரிம்மா, பயப்படாத, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அத்தை கோவப்பட்டாரா? கோபம்லாம் படல. இதுல கோவப்படுறதுல என்ன மலர் இருக்கு? அதானே, இதுல கோவப்படுறதுல என்ன இருக்கு? இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல. சரிவா, யோசிச்சுட்டே இருக்காம வந்து தூங்கு, அப்புறம் பாத்துக்கலாம். எதையும் நினைச்சு கவலைப்படாத மலர். சரி பாட்டி. ஏன் சிரிக்கிற? உடனே நினைச்சா சிரிக்கிறதா இல்ல கவலைப்படுறதானே தெரியல மலர். ஓடி எருமை. சரி வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம். சரிங்க அத்தை. மாமா எங்க? மாமா காணோம், எங்க போயிட்டாரு? ஒருவேளை கோவமா இருப்பாரோ, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலவா அப்படின்னு. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இங்க இல்ல, அப்பனா அந்த ரூம்ல இருப்பாரோ? சரி போய் பாப்போம். இந்த ரூம்லயும் இல்ல, எங்க போயிட்டாரு? மாமா, என்கிட்ட விளையாடாதீங்க. மாமா எங்க இருக்கீங்க? எங்க போயிருப்பாரு? ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாரோ? சரி, அங்கேயே போய் பாப்போம். சச்சா, அப்படிலாம் இல்ல, நீ வந்திருந்தா தெரியும். நீதான் வரலையே. இங்க வாடி, அப்புறம் ஒன்னு வச்சுக்கிறேன். எல்லாம் தூங்கியாச்சு. லூசு மாதிரி பேசாத இருமை. ஒரு நிமிஷம் இருடா. என்னது, கொலுசு சத்தம் கேக்குது? இந்நேரத்துல இங்க வந்தது தப்போ?
ஆனா எத்தனையோ தடவை வந்திருக்கோம், ஆனா இப்படி சத்தம் கேட்டது இல்லையே. அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமோ? ச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. மாமா, ஏன் மலர், இந்நேரத்துல நீ என்ன பண்றீங்க? உங்களை ரூம்ல போய் பார்த்தேன், நீங்க இல்ல. நான் இல்லைன்னொன்னே மெத்துக்கு தேடி வந்துட்டியா? ஆமா, தூக்கம் இல்லையா உனக்கு? தூக்கமே வரல. நீங்க ஏன் தூங்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அதான் பேசிட்டு இருந்தேன். என் மேல கோவமா? ஓ மேல எதுக்கு கோவப்படணும்? இல்ல, நீங்க எவ்வளவு ஆசையா இருந்திருப்பீங்க, எவ்வளவு கனவோட இருந்திருப்பீங்க. லூசா நீ? என்னால தானே. என்ன உன்னால தானே? சாரி மாமா. என்னாச்சுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? எனக்கே தெரியாம. லூசு லூசு, இது தெரியாம தான் நடக்கும், அப்புறம் உனக்கு சொல்லிட்டா நடக்கும். என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? உன் மேல எதுக்கு கோவப்படணும்? லூசு மாதிரி ஏன் பேசுற மலர்? என்ன ஆச்சு என் பொண்டாட்டிக்கு? இப்படி எல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன். ஏதாவது பண்ணிருப்பேனா? டேப்லெட். ஆய மூடு மலர். நான் ஒன்னும் இதை எதிர்பார்த்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணல. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள். அதுக்கு போய் எப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா தானே. சும்மா சும்மா ஒன்னாலன்னு கோவம் ஏத்திட்டு இருக்காத மலர். பாத்தீங்களா பாத்தீங்களா, கோவப்படுறீங்க. ஆமா, பின்ன லூசு மாதிரி பேசினா அப்புறம் எனக்கு கோவம் வராதா என்ன? இதெல்லாம் நேச்சுரல் மலர், இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்ப நடந்தே தான் தீரும். இதை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது மலர். தெரியும், இருந்தாலும் உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? என்னால உங்களுக்கு. உன்னால எனக்கு சந்தோஷம் தர முடியல, அவ்வளவுதானே? ஆமா. அவ்வளவுதானே? என்ன பாரு. உங்களை எதுக்கு பார்க்கணும்? என்ன பாருனா பாரு. தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும், குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது, காரில் தீவிரவாதி ஆயுதமானதே, என்னை திங்கி திங்கி தீ மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாய். போங்க மாமா, நீங்க ரொம்ப மோசம். ஏய், இது நல்லா இருக்குடி. நான் பட்டுக்க செவனே நின்று போன் தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா நின்றுருந்தவனை தேடி வந்து அது இதுன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு நான் மாசமா இது நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது. நல்லா சொல்லுவடி, அத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப சொல்றியா? யார் என்ஜாய் பண்ணது? நான் என்ஜாய் பண்ண. பின்ன நீங்க தான். சொல்லுவ என் மேல கோவம் இல்லையே? திரும்ப அம்மாதா இருந்தா நான் ரெடி தான். போங்க. உன் மூச்சு காத்து என் மேல பட்டா கூட அது எனக்கு சந்தோஷம் தான் மலர். தேவையில்லாம என் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்ல, என் மேல கோவப்பட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். என்னடி அநியாயம் இது? இதுக்கெல்லாம் போய் யாருக்காச்சும் கோவம் வருமா? நீங்க நிறைய கனவோட இருந்திருப்பீங்க. அடியே, என் மானத்தை கப்பல் ஏத்துறதுக்கு நீ ஒருத்தி போதுண்டி. என் மேல கோவம் இல்ல, என்னை விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. இப்ப மட்டும் எப்படி உனக்கு தூக்கம் வருது? அது வருது. அது வருது இது வருதுன்னு லூசு. நான் கூட உன் கொலுசு சத்தம் கேட்க உன் பேய் தான் வருதுன்னு நினைச்சேன். மாமா, நிஜமா தாண்டி, அப்படித்தான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நீ வர. இப்ப என்ன பேயின்னு சொல்றீங்களா? சேச்சே, நீ அழகி. வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் கூடல் மட்டும் கேட்டிருந்தேன், சிரித்தாய் இசை அறிந்தேன். நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. மத்தவங்க எப்படின்னு தெரியல, ஆனா நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன். ஏன் பண்டாட்டியா நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன், வேற யாரு புரிஞ்சு வச்சுக்கிடுவா? நீ எப்படின்னு எனக்கு தெரியும், நான் எப்படின்னு உனக்கு தெரியும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்னும் நான் மிதந்தேன், அசைந்தே அசைந்தேன். நான் சாப்பாடு பண்ணிட்டேன், சாப்பிடுறியா? இல்ல அனுஷ்காமா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சமா சாப்பிடுமா. இல்லம்மா, எனக்கு வயிறு பசிக்கல, எனக்கு எதுவும் வேணாம். அப்ப ஜூஸ்னாலும் கொண்டு வரட்டா? இல்லடா, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வலிக்குது. அதுக்கு தானம்மா இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப வலிக்குது அனுஷ்காமா. இன்னொரு தடவை வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாமாமா? இல்ல வேண்டாம்மா, பரவாயில்ல. அப்பா, என்ன அனுஷ்கா இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு?
நான் என்ன பண்ணேன்? சண்டை போடாத அனுஷ்காமா. நான் என்ன பண்ணேன் அனுஷ்கா? உங்களுக்கு இப்படி கேக்குறதுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? நான் என்ன பண்ணேன்னு என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? அவ கல்யாணம் நல்லா நடக்கணுன்றதுக்காக என் அம்மா கையையும் காலையும் உடச்சிட்டீங்களப்பா. அனுஷ்கா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? அப்படி என்ன பண்ணேன்? எதுக்காக அப்படி என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? அவ ஓடி வந்து விழுந்து கிடந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ணதுனால தானப்பா அவங்க ஓடி வந்து விழுந்திருக்காங்க. நான் பண்ணேன்னு சொல்றியே, நான் என்ன பண்ணேன்? நீங்க ஒண்ணுமே பண்ணல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. விடு அனுஷ்கா, அந்த மனுஷங்கிட்ட பேசி தீர்க்க முடியாது. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு வழி மாட்டேன். அப்படி என்னப்பா உங்களுக்கு கோபம்? எனக்கு என்ன கோபம் இருந்தா அவ விழுந்த உடனே எடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பனா என்ன? அடிக்காதீங்கப்பா, எங்களுக்கு மேல நீங்க நடிப்பீங்க போல. அப்படி என்ன நான் நடிச்சே நீ பார்த்த? இங்க கீழே என்ன ஊத்தவே இல்ல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். பார்த்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த அனைவருக்கும் நன்றி.